பொதுவாகவே ரிஷபத்துல பிறந்தா ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும், தனித்துவம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்க, அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இவங்க மற்றவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. மற்றவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் வீட்டில் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரிஷபத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அது ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான இரக்க குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க 2026 தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்தக்கூடிய நபர்களோ இல்லை புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களோ இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க கண்டிப்பாக இந்த விடயங்களை வந்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற முயற்சி பண்ணணும். ஓவராலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடியுடைய மெட்டபாலிசமே வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், நிறைய மினரல்ஸ் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் இவங்களுக்கான பிளானட் வேதிக் ஆஸ்ட்ராலஜியில். அதனால் டிஜிட்டலாக வெள்ளி வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஷேர்ஸ் அல்டிமேட்டாக போகும் இந்த ரிஷபராசிக்கு. குழந்தை பாக்கியம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தி பிளஸ் நிலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட எழுதப்பர் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தான். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2026 என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விலாவரியா பார்க்கலாம். பொதுவாகவே ரிஷபத்துல பிறந்தா ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும், தனித்துவம் அப்படின்னு இருக்கும் இல்லைங்க, அது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நான் நோட் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன். இவங்க மற்றவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. மற்றவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் வீட்டில் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரிஷபத்துக்கு கண்டிப்பாக உண்டு. அது ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, ஒரு விதமான இரக்க குணம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். அதனாலேயே இந்த ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் செல்வந்தர்களாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபத்துக்கு இல்லாமை அப்படிங்கிற விஷயமே வராது. ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களில் ரிஷபராசி என்றைக்குமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த குணம் இருக்கிறதுனாலேயே லைஃப்பில் அவங்களுக்கு மணி ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களுக்கு கொடுக்க இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. இதனாலேயே ரிஷபராசிக்காரங்க என்றைக்கு நான் சாப்பாடுக்கு இல்லாத நிலைமையெல்லாம் வராது அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசிக்கு வரவே வராது. ரொம்ப இயல்பாக இரக்க குணத்தோடு இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகுதுங்க சார்? 2026 ரிஷபத்துக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சூப்பராக அமையும் அப்படின்னு சொல்லலாம். 3 ராசி என்னை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. அதில் முதன்மையாக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. அதாவது அசண்டிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் மாடர்ன் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய யுரேனஸ் வந்து அதனுடைய சொந்த வீடு ரிஷபம். யுரேனஸ்க்குரிய சொந்த வீடு வந்து ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கு 12 ஆண்டுகள் கழித்து யுரேனஸ் என்ட்ரி கொடுக்குது. அது கொடுக்குறப்ப எப்படி வரும் அப்படின்னா, மாசான ஒரு என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திரும்பி வந்துடுறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் இருக்கும் இல்லையா, அது மாதிரியான ஒரு மாசான என்ட்ரி யுரேனஸ் வந்து உள்ளே கொடுக்கறதுனால மணி ஃப்ளோ அப்பொழுவிதமாக இருக்க போது ரிஷபராசிக்கு. ஏன்னா அந்த ராசி அதிபதி உள்ளே வரப்ப பொதுவாகவே நல்லது செய்யணும். 12 வருஷம் காத்திருந்து வர்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்க போது ரிஷபராசிக்கு. எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையுமே கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான விஷயமா இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், இந்த ஆண்டு இதை செய்யணும் இல்லை இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன்னா அது எதுவாக இருக்கும் சார்? 2026 ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னா எதை சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும். நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ராசிக்கு 12ல் நெப்டியூன் வருது. நெப்டியூன் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஆர்வத்தை தூண்டுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன்னு நிறைய விஷயத்த வெளியே சொல்லிடுவாங்க. பட் வெளியே சொன்னதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அதை செய்யவே முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அமைதியாக இருங்க. அதை நிறைவாகும் வரை மறைவாக இரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் மற்றவங்ககிட்ட யார்ட்டையுமே எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் அடுத்த கட்ட மூவ் என்ன பண்ண போகிறீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது இந்த 2026 பொருந்தக்கூடிய ராசி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு தான். கொஞ்சம் அமைதியாக இருங்க. நிறைய விஷயங்கள் செய்யலாம், ஆனால் யார்ட்டையும் சொல்லாதீங்க. 2026 ரிஷபராசினர் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். அது ஏதேனும் நபர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள், இந்த விஷயத்தை தவிர்த்தே ஆகணும் இந்த ஆண்டு அப்படின்னா இதுவா இருக்கும். ரிஷபராசிக்காரங்க 2026 தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது அருந்தக்கூடிய நபர்களோ இல்லை புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களோ இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக இந்த விடயங்களை வந்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதனால தான் பிரச்சனைகள் வந்து இந்த வருஷம் ஆக போகுது.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த தவறான பழக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இந்த வருஷம் ரிஷபராசி வராங்க. அதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உறவுகள் விஷயத்தில் தாயினுடைய உடல்நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்காரங்க இந்த 2024 ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் தாயினுடைய உடல்நலம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய கைரான் இவங்களுக்கு 12ல் வர்றதுனால உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தாய்க்கு வரும். அதை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் எதுனாலும் உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா அமையும். ரிஷபராசினர் இந்த 2026ஆம் ஆண்டு ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க? 2026 ரிஷபத்துக்கு தான் ஜாக்பாட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யுரேனஸ் தான் சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய ராசி அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய யுரேனஸ் அவங்க ராசியில் இருக்குது. கவலையே பட வேணாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ராசிலேருந்து 9ஆம் இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா மகரம் வரும். இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ப்ளூட்டோவும் சேர்ந்து காசு கொடுக்குது. இந்தப்பா நான் ஒரு பக்கம் கொடுக்குறேன், நீ ஒரு பக்கம் கொடு அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புகள் மூலமாக நிறைய பணம் கிடைக்க போகுது. ஏன்னா 9th ஹவுஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. கூடவே வந்து இங்கே யுரேனஸும் வர்றதுனால பயங்கரமாக புகழ், செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடியது ரிஷபராசிக்கு அமையுது. ஃபினான்ஷியலாக இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா இவ்வளோ காசு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு யோகம் இந்த வருஷம் ரிஷபராசிக்கு வருது. அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். நிறைய டூர் போங்க, நிறைய அசெட் வாங்குங்க, நிறைய சேர்த்து வைங்க. பேங்க் பேலன்ஸ் அப்படின்றத அப்பப்போ பார்த்துட்டு என்னடா மினிமம் பேலன்ஸ் கூட இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க கூட இந்த வருஷம் நிறைய காசை வந்து உள்ளே பார்க்க போகிறீங்க. 4-5 அக்கௌண்ட்லேயும் எனக்கு வந்து பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த 2024 உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப அதிகமாக உயரப்போகுது. சூப்பரான விஷயம் சொன்னீங்க சார். ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த 2026 எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லெவல் கூட கூட இந்த திருமணத்துக்கு அடுத்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிக்கிறப்ப இந்த இதில் வாய்ப்புகள் கூடி இருக்கு. ஆனால் இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து 11ல் இருக்கக்கூடிய சனி, அதனால் சில டிலே வந்து இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து நெப்டியூன் வந்து 12ல் இருக்கிறதுனால உறவுநிலை சிக்கல்களை கொடுக்கும். அது எப்படி சிக்கலாகும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் பேசி வச்சுருப்பாங்க ஒரு பொண்ணை, சரி போய் பேசலாம் அப்படின்னு போகிற நேரத்தில் அவங்க வீட்டில் இல்லை நாங்கள் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா இந்த வருஷம் ரிஷபராசிக்கு இருக்கு. ஆனால் மற்றபடி குருவுடைய அருள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை முயற்சி பண்ணுறாங்கன்னா அதை காலதாமதம் செய்யாமல் உடனே முடிச்சுக்கிறது நல்லது. இந்த ஜூனுக்கு முன்னையே வந்து யாரெல்லாம் வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரிஷபராசியில் போய் உடனே திருமணம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த 2026 எந்த அளவு சாதகமாக இருக்கு? 2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைரன் அப்படின்ற ஒரு பிளானட் சொன்னேன் இல்லையா, அந்த கைரன்கிற பிளானட் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக விரையும் கொடுக்கணும். குழந்தைகள் மூலமாக விரையும் கொடுக்கணுங்கிறது விதி. அப்போ குழந்தைகள் இருந்தால் தானே விரையும் கொடுக்க முடியும். இது 12ல் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளையும் கொடுத்து அது மூலமாக நிறைய விரயங்களும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தைகளால் செலவு பண்ணுறது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு தோணுது. அதனால் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஜூனுக்கு அடுத்து வந்து இவங்க வந்து சில விஷயங்களில் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அது மெடிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து மென்டலி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும். இந்த ரெண்டுலேயுமே, ஏன்னா ரிஷபராசி எப்போயுமே வந்து பேரண்டிங்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய பொதுத்தன்மையே பார்த்திங்கன்னா, இப்போ உடனே பேரண்டிங் வேணுமா நமக்கு, நம்ம கொஞ்சம் நம்மளுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்க ரிஷபராசியாக இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் சட்டுப்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து குழந்தைகளுக்கான விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிங்கிறதா, குழந்தைகளுக்கான விஷயம் நோக்கி நகர ஆரம்பித்தாதான் ஃபேமிலி அப்படிங்கிற அமைப்பு சிறப்பானதாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? இந்த 2026 மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தா, இஎன்டி அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காது, மூக்கு, தொண்டை இந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி தைராய்டு அந்த கிளாட்டில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா நெக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடியுடைய மெட்டபாலிசமே வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், நிறைய மினரல்ஸ் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த துறை சார்ந்து பண்ணலாங்க. ரிஷபராசிக்காரங்க 2026
ஷேர் பொறுத்தளவுக்கு யுரேனஸுடைய ஷேர்ஸ் வாங்கலாம். ஏன்னா யுரேனஸ் தான் இவங்களுடைய ராசிக்குள்ளே வருது. அதுதான் இவங்களுடைய ராசி அதிபதியும் கூட. யுரேனஸுடைய ரிலேட்டடான ஷேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. இன்றைக்கி ஏஐ தான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆட்டோ அப்டேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய துறைகளில், அதே மாதிரி எஜுகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஏஐ துறைகளில் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தான் இவங்களுக்கான பிளானட் வேதிக் ஆஸ்ட்ராலஜியில். அதனால் டிஜிட்டலாக வெள்ளி வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஷேர்ஸ் அல்டிமேட்டாக போகும் இந்த ரிஷபராசிக்கு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, லோன், இஎம்ஐ இந்த மாதிரி பல்வேறு கடனில் சிக்கி இருக்காங்க. 2026 அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 2026 ரிஷபராசிக்காரங்க இருக்கிற இஎம்ஐலாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கான அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்குது. எக்கச்சக்கமாக உங்களுக்கு காசு வரப்போகுது. எதுக்கு லோன்லாம் வச்சுருக்க போகிறீங்க? எல்லாத்தையுமே வந்து பைசல் பண்ணிடுவீங்க. சில பேங்க் வந்து வருவாங்க, உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா சார், இருந்ததெல்லாம் கட்டிட்டீங்க, வேறு ஏதாவது லோன் வேணுமா அப்படின்னு அவங்கள கேட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோன்லாம் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்பாடா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல, அதுக்கப்புறம் வரக்கூடிய மணியில் ரியல் எஸ்டேட்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிஷபராசி. கண்டிப்பாங்க சார். ரிஷபராசினியர்களுக்கு இந்த 2026 என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்களாக இருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.